இந்த 3 தன்மை அல்லாஹ் ரசூலுக்கு அறவே பிடிக்காதுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாம் வாழும்போது ஒரு 3 தன்மை நம்ம இடத்துல அறவே இருக்கக்கூடாது. அது என்ன 3 தன்மை? முதல் விஷயம், வியாபாரம் ரீதியாக மோசடி செய்வது அறவே கூடாது. இரண்டாவது விஷயம், உறவினர்கள் மூலியமாக மோசடி செய்வது கூடாது. மூன்றாவது விஷயம், நண்பர்களிடத்தில் மோசடி செய்வது கூடாது. வியாபார மோசடின்னு என்னங்க? இன்றைக்கு சில பேர் அளவுகோலில் ரொம்ப மோசடி செய்கிறாங்க. நிறுத்தரில் நபிஸல்லா அலைஹிஸ்ஸலாம் காலகட்டத்தில் ஒரு மனிதர் வியாபாரம் செய்தார். அந்த வியாபாரத்தை பார்த்து நபிஸல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்டித்தார்கள். அளவுகோலில் உறவினர்கள் மூலியமாக மோசடி, நண்பர்கள் ரீதியாக மோசடி, பணத்தின் மூலியமாக ஒரு மனிதனுக்கு வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கை நிறைவேற்றாமல் செய்வது, இதுக்கு பேர் பெரிய மோசடிங்க. இந்த மோசடி மார்க்கத்தில் அறவே கூடாது. அதனால தான் சில உறவுகளுக்கு மத்தியில் துண்டிப்பு ஏற்படுகிறது, நண்பர்களுக்கு மத்தியிலையும் துண்டிப்பு ஏற்படுகிறது. இப்படி மோசடி செய்பவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஹாயினீன். நிச்சயமாக அல்லாஹு தஆலா மோசடி செய்பவர்களை ஒருபோதும் விரும்ப மாட்டான். சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்குறாங்க, சின்ன பொருளாக இருந்தாலும் பரவாயில்ல யார சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரக்கு மரத்தில் ஒரு முள்குச்சியாக இருந்தாலும் சரி, அவனோட அனுமதி இல்லாமல் அதை எடுத்தால் அது பெரிய மோசடி, இருப்பிடம் நரகம் என்று சொன்னார்கள். இந்த மோசடிகளை விட்டு அல்லாஹ் தஆலா அனைவரையும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.